தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் ரமலான் பண்டிகை இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் புனித ரமலான் பெருநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். புனித ரமலான் பெருநாளையொட்டி சென்னை ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஈதுல் ஃபித்ர்னு சொல்லக்கூடிய அந்த தொழுகையை தான் நாங்கள் இப்போ நடத்தி முடிச்சிருக்கிறோம். இது என்னன்னு சொன்னால் 30 நாட்கள் நோன்பு இருந்து அந்த நோன்பின் முடிவில் ஈகையை, கருணையை, இரக்கத்தை, அன்பை, பாசத்தை மக்கள் மத்தியில் பொழியக்கூடிய ஒரு விதத்தில் அமைந்த ஒரு பண்டிகை தான், ஒரு நிகழ்வாகத்தான் இந்த ஈதுல் ஃபித்ர் நிகழ்வை நாங்கள் பார்க்குறோம். சென்னை பிராட்வே டான் போஸ்கோ பள்ளி வளாகத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் ஈகை பெருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தமுமுக தலைவர் ஜவாஹிருல்லா தலைமையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இந்த திருநாளிலே நாட்டிலே சமூக நல்லிணக்கம், மக்களுக்கு மத்தியிலே நல்ல ஒற்றுமை, சமத்துவம் நீடித்து நிலைத்திருப்பதற்கு வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். திருச்சியில் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு முடிவில் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கோவை மாநகரில் ரமலான் பண்டிகையையொட்டி சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று சிறப்பு தொழுகை நடத்தினர். இதில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ராமநாதபுரம் குமரையா கோவில் அருகே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பிலும் ரமலான் சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. கடந்த 30 நாட்களாக நோன்பை கடைபிடித்த இஸ்லாமியர்கள் ஆயிரக்கணக்கானோர் இந்த சிறப்பு தொழுகையில் பங்கேற்றனர். தொழுகையின் முடிவில் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி ரமலான் பெருநாள் நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நவாப் ஜாமிஆ மஸ்ஜித் ஈதுகா மைதானத்தில் ரமலான் பெருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த சிறப்பு தொழுகையில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். தஞ்சை கீழவாசல் நபில் திடலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. திறந்தவெளி திடலில் இடம்பெற்ற இந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கிருஷ்ணகிரியில் பழமை வாய்ந்த ஈத்கா மஸ்ஜித் தர்கா பள்ளிவாசல் முன்பாக நடைபெற்ற சிறப்பு ரமலான் தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். ஹோசூர் தர்கா, காவேரிப்பட்டினம், ஊத்தங்கரை, வேப்பனஹள்ளி என கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு நகரங்களிலும் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. நாமக்கல் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலில் நடைபெற்ற ரமலான் சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் முடிவில் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சேந்தமங்கலம் சாலை அஞ்சுமனே இஸ்லாமிய ஜாமியா பள்ளிவாசலில் இருந்து முத்தவெள்ளி தௌலத்கான் தலைமையில் புறப்பட்ட ஊர்வலம் நகரின் முக்கிய வீதி வழியாக சென்று ஈத்கா மைதானத்தில் நிறைவடைந்தது. இது தவிர திப்பு சுல்தான் மஸ்ஜித் இ நூருல் ஹிமான் பள்ளிவாசல் மற்றும் மாருதி நகர் பள்ளிவாசல் உள்ளிட்ட இடங்களிலும் தமிழ்நாடு ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் ஈத்கா மைதானத்தில் நடைபெற்ற ரமலான் சிறப்பு தொழுகையில் 10,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தொழுகையின் முடிவில் ஒருவருக்கொருவர் ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இது தவிர ஆற்காடு, ராணிப்பேட்டை, வாலஜாப்பேட்டை, சோளிங்கர், நெமிலி, அரக்கோணம் உள்ளிட்ட நகரங்களிலும் ரமலான் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன.